தனுஷுடைய 50வது மூவி தான் ராயன். இந்த படத்துல தனுஷ், சுந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம், அப்பர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ராயன் படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராயன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாமே. தனுஷ்க்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சின்னு இவரோட ஃபேமிலியில இவர் ஜாலியா இருக்காரு. எந்த ஒரு சண்டைக்கும் போகாம தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்காரு. ஆனா இவரோட 2வது தம்பியான சுந்தீப் கிஷான் இவரு நிறைய சண்டைகளுக்கெல்லாம் போறாரு. அதே மாதிரி தேவையில்லாம வம்பெல்லாம் இழுக்கிறாரு. அதுல ஒரு பெரிய மேட்டர்ல போய் நம்ம தனுஷ் இவரோட தம்பிங்க 2 பேரும் போய் மாட்டிக்கிறாங்க. ஃபைனலா அந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வராங்கன்றது தான் இந்த ராயன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த ஸ்டோரி லைன்லயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் இந்த ராயன் படத்துல எனக்கு பயங்கரமான பாசிட்டிவ்னா சுந்தீப் கிஷனோட கேரக்டர் தான். இவரோட கேரக்டர் ரைட்டிங்கே சூப்பரா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ராயன் படத்துல சிஸ்டரா வர துஷாரா விஜயன் இவங்களோட நடிப்பிங் ஸ்கோப்பே செகண்ட் ஹாஃப்ல தான் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சாணி காகிதம் படத்துல கீர்த்தி சுரேஷ்க்கு எந்த மாதிரி ஒரு ஃபயரான ரோல் இருக்குமோ அதே மாதிரி தான் துஷாரா விஜயனுக்கு இந்த ராயன் படத்துல ரோல் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தா சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வேற லெவல்ல இருந்தது, செம்மையா இருந்தது. அதே மாதிரி நம்ம ஏஆர் ரகுமானோட பிஜிஎம், இவர் பிஜிஎம் மிரட்டி விட்டுருக்காரு. சாங்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா வீடியோ சாங்கா அதாவது விஷுவலா பார்க்கும்போது சாங்குக்கு கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்கும். கிளைமேக்ஸ்ல மறுபடியும் வந்து சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேவே பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். இந்த படத்துல நெகட்டிவ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தான். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் கொஞ்சம் லேகா இருக்கும். அந்த இடம் மட்டும் உங்களுக்கு நெகட்டிவா தெரியும். மற்றபடி இந்த படத்தை ரொம்பவே என்கேஜிங்கா எடுத்திருப்பாரு நம்ம தனுஷ். ஒரு டைரக்டரா இந்த படத்துல ஜெயிச்சிருக்காரு. நம்ம தனுஷோட ரோலே நல்லா இருந்தது. தனுஷ்க்கு ஹீரோயின் இல்லாத படமா அமைஞ்சிருக்கு இந்த ராயன் படம். இந்த ராயன் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த ராயன். இந்த ராயன் படத்துல நிறைய பிளட்டான சீன்கள்லாம் இருக்கும். ரத்தம் தெறிக்க மாதிரியான படமா தான் இருக்கும் இந்த ராயன் படம். அதனால ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த ராயன்.